எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்கத்தை கலைத்தல். சங்கத்தை கலைக்கிறது. ஸோ இப்போ பிரிவு பார்த்திங்கன்னா 137, 138, 139, 140, 141, 142. ஸோ எத்தனை பிரிவு இருக்குன்னா 6 பிரிவு இருக்குது. விதிகள் பார்த்திங்கன்னா 2 விதிகள் 113, 114. இப்போ இதில் பதிவாளர் சட்டப்பிரிவு 81 கீழ் விசாரணை. ஓகேங்களா, 81 விசாரணை, 82, 83, 82 ஆய்வு, 83 புலனாய்வு நடத்திய பின் சட்டப்பிரிவு 80 என்னன்னு பார்த்தோம், தணிக்கைன்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரிவுக்கு கீழே தணிக்கையெல்லாம் நடத்திய பிறகு சங்க மொத்த உறுப்பினர் 3 பேர் கேட்டுக்கொள்வதன் பேரின் சங்கத்தை கலைக்க வேண்டும். அதாவது 81 கீழே விசாரணை, 82 கீழே ஆய்வு, 83 கீழே புலனாய்வு, 80 கீழே தணிக்கை. இதெல்லாம் ஒரு சங்கத்தை கலைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க. அதாவது இது கீழே கலைக்கலாம். அது இல்லைன்னா ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்களோ ஒரு 3 பேர் கேட்டுக்கொள்வதன் பேரில் சங்கத்தை கலைக்க வேண்டும் என கருதினா பிரிவு 137 படி சங்கத்தை கலைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு சங்கத்தை கலைக்கணும்னா டக்குன்னு கலைக்க மாட்டாங்க. இந்த பிரிவு கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றா விசாரிப்பாங்க, ஆய்வு நடத்துவாங்க. அது சரியா அப்படின்ற மாதிரி நிறையா ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது. ஸோ இது அந்த பிரிவு கலைக்கிற பிரிவு 137 சங்கத்தை கலைக்கலாம். மேலும் ஒரு பதிவான சங்கத்தின் மகாசபை தீர்மானத்தின் பேரே அச்சங்கத்தை கலைக்க வேண்டும் என தீர்மானித்தால் பதிவாளர் அச்சங்கத்திற்கு ஒரு அறிக்கை அனுப்பி 1 மாதத்திற்குள்ளாக பதிவாளருக்கு சங்கம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என கேட்கலாம். அதாவது ஒரு பதிவாளர் சங்கத்தின் மகாசபை தீர்மானத்தின் பேரில் ஒரு சங்கத்தில் தீர்மானம் போடுறாங்க, அந்த தீர்மானத்தில் கலைக்க வேணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பதிவாளர் அச்சங்கத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு அறிக்கை அனுப்பலாம். அறிக்கை அனுப்பி எனக்கு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் சைடு என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்காங்க. அறிக்கை அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மகாசபை கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது விதி 113 மகாசபை கூட்டத்தில் பற்றி தெரிவிக்கப்பட்டது எல்லா உறுப்பினருக்கும் என்ன பண்ணணும், காப்பியை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய காரணங்கள், ஸோ இந்த விசாரணை, ஆய்வு, புலனாய்வு, தணிக்கை, அப்புறம் 3 பேர் கேட்டுக்கொண்டதுக்குல அந்த காரணம்லாம் இல்லாமல் மறுபடியும் ஒரு காரணம் என்ன, இந்த மாதிரி காரணமும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா மேற்கூறிய காரணங்கள் மட்டுமின்றி கீழ்கண்ட சந்தர்ப்பத்திலும் சங்கத்திற்கு தனது கருத்தை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு அளித்த பின்னர் பதிவாளர் சங்கத்தை கலைக்கலாம். பதிவாளரே என்ன பண்ணுறாரு, ஒரு ரிப்போர்ட் அனுப்பி உங்கள் சங்கத்தின் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி கீழ்கண்ட காரணங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், சங்கத்தை கலைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சங்கத்தில் மொத்தம் உறுப்பினர் எவ்வளோ பண்ணணும், மினிமம் 25 பேர் இருக்கணும். ஸோ 25 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா சங்கத்தை கலைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு சங்கம் இயங்கவில்லை, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு சங்கம் செயல்படவே இல்லை, கிட்டத்தட்ட என்ன சொல்லுங்க 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தார் போல், ஆனால் 2 வருஷமாக சங்கத்தில் எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கலைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்ய விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு 120 நாளில் சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும். அதாவது ஒருத்தவங்க நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறோம், 25 பேர் சேர்த்து நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து, அதாவது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலேருந்து 120 டேஸ் வரைக்கும் இருக்கும். 120 டேஸ்க்குள்ளே அவங்க உங்கள் சங்கத்தில் நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறீங்களா, அது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி முடிக்கணும். சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படி 120 நாள் மேலே ஆயிடுச்சுன்னா சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அவ்வாறான சங்கம் சட்ட விதிகளுக்கு முரணானவை என்று கருதினால், ஸோ சங்கம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவார், பதிவாளர் கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கத்தை கலைக்கும் அறிவிப்பு சங்கத்திற்கு அதை நிதி உதவும் வங்கிக்கும் பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட வேண்டும். ஸோ சங்கத்தை கலைக்கிறாங்கன்னா அதுக்கு அறிவிப்பு என்ன பண்ணணும், அதாவது நிதி உதவும் வங்கினா நம்ம சங்கத்துக்கு பணம் யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் சங்கத்துக்கும் பதிவு அஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நமக்கு வரணும். ஏன்னா அதுதான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு முழுமையான தகவல் தெரிவிக்கல் அப்படின்றனா அதுதான். ஸோ கலைப்பு அதிகாரியை நியமித்து, ஸோ கலைக்கலால் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரி நியமிப்பாங்க. யாருன்னா நம்ம பதிவாளர். ஸோ பிரிவு 138 சங்கம் கலைக்கிறாங்கன்னா பிரிவு என்ன பண்ணோம் 137. ஓகேங்களா, இப்போ கலைப்பு அதிகாரி நியமிக்கிறாங்க. பிரிவு 138, விதி 113. ஸோ பிரிவு 137 படி பதிவாளர் ஒரு சங்கத்தை கலைப்பதற்கு உத்தரவிட்ட பின், ஓகேங்களா, கலைப்பு அதிகாரி ஒருவரை நியமித்து அவருடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்யலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு ஒரு ரெமுனரேஷன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
கலைப்பு அதிகாரி சங்கத்தின் சொத்துக்கள் உடைமைகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவாக்கள் அனைத்தையும் தனது பொறுப்பில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கலைப்பு அதிகாரின்னு வந்துட்டார்னா அவருக்கு வந்து சொத்து உடைமைகள் சட்டப்படி அவர் என்னென்ன வந்து ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அவர் பொறுப்பில் எடுத்துக்கணும். அதாவது கலைப்பு அதிகாரி சங்கத்தின் சொத்துக்கள் உடைமைகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவாக்கள், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அவருடைய பொறுப்பில் எடுத்துக்கணும். கலைப்பு உத்தரவு அப்பீல் ரத்து செய்யப்படும்னா கலைப்பு அதிகாரி மேற்படி சொத்துக்களை சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஸோ வந்து சப்போஸ் கலைப்பு கிடையாது, நாங்கள் கலைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு அப்பீல் வந்திருக்காங்க, கலைக்கிறதுக்காக ரத்து பண்ணுறதுக்கு ஏதாச்சும் செய்கிறாங்கன்னா கலைப்பு அதிகாரி அவர் வாங்கின எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அது வாங்குறது கிடையாது, அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட எல்லா பொறுப்புமே திருப்பி கொடுத்துடணும்னு இருக்காங்க. கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்கள் பிரிவு 139. ஸோ ஃபஸ்ட்டு 137 சங்கத்தை வந்து கலைக்கிறது, கலைப்பு அதிகாரி வந்து 138, அவருக்கான அதிகாரம் தான் 139. சொத்துக்களை தன் வசம் எடுத்துதல், சொத்துக்களை தன் வசம் கொண்டு, அதாவது சங்கத்தினுடைய சொத்துக்கள் வந்து தன் வசம் எடுத்துதல் சொல்லியிருக்காங்க. சங்கத்தின் சார்பாக வழக்கு தொடுதல் மற்றும் சங்கத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகுது. ஸோ சங்கத்தின் சார்பாக வந்து வழக்கு போடலாம், ஏதாச்சும் வழக்கு போட்டிருந்தா அதுக்கு போய் அவர் வந்து ஆஜராகலாம் அப்படின்னுக்காங்க. கொடுக்க வேண்டியதை முடிவு செய்து, ஸோ என்னென்ன கொடுக்க வேண்டியது இருக்குது, பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. சங்கத்திற்கு எதிரான பணத்திற்கான கோரிக்கைகளை விசாரித்து அவற்றை வரிசைப்படுத்துது. ஸோ சங்கத்தில் வந்து பணம் வரணும் அப்படின்னு ஏதாச்சும் கோரிக்கை வச்சாங்க, அதை விசாரித்து அதில் முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி யாருக்கு ஃபஸ்ட்டு கடன் செட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கணும். பதிப்பகம் சொத்துக்கள் கணக்கும் பெற அழைப்பனை அனுப்புதல். ஸோ இதெல்லாமே வந்து வாங்குறதுக்கான என்ன பண்ணணும், இங்கேருந்து அவர் வந்து லெட்டர் அனுப்புகிறாரு. சங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் கடன்களை பைசல் செய்து, ஸோ சங்கத்துக்கு ஆப்போசிட்டாக யாராச்சும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, ஏதாச்சும் கடன் இருக்குது அப்படின்னா அதை விசாரித்து அதை வந்து பைசல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கலைப்பதற்கான செலவை யார் யார் கொடுக்க வேண்டும் என தீர்மானித்தல். ஸோ கலைக்கிறாங்க அப்படின்னா அதை யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதையும் யார் தீர்மானிக்கிறாரு, நம்ம கலைப்பு அதிகாரி அவருக்கான அதிகாரம் மூலியமாக தீர்மானிக்கிறாரு. ஒருவர் உறுப்பினராக இல்லையா என்பதை கூட யார் பண்ணலாம், கலைப்பு அதிகாரி தீர்மானிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்களை வசூலித்து அதை பங்கிடுவதில் தனக்கு சரி என தோன்றுகின்ற வகையில் ஏற்பாடு செய்த சங்கத்தை கலைக்க ஏற்பாடு செய்து, ஸோ சொத்துக்களை வந்து வசூலித்து அதை பங்கிடுவதில் தனக்கு சரி என தோன்றுகின்ற வகையில் சங்கத்தினுடைய சொத்துக்கள் இருந்ததுன்னா ஏதாச்சும் வசூலிக்க வேண்டிய கடனெல்லாம் இருந்ததுன்னா அதை வசூலித்து அதில் வர அமௌண்ட்டை அதனுடைய சொத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து தனக்கு சரி என தோன்றின வகையில் ஏற்பாடு செய்த சங்கத்தை கலைக்க ஏற்பாடு செய்தல். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் வசூலிச்சுட்டாங்க, அதை வந்து கலைக்கிற வகையில், அதாவது வகையில் ஏற்பாடு செய்த சங்கத்தை கலைக்க ஏற்பாடு செய்த, ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து கலைக்கணும் செய்கிறாங்களா, அது மாதிரி அதுக்கு ஏற்பாடு செய்கிறது சொல்லியிருக்காங்க. சங்கத்தை லாபகரமான முறையில் கலைக்க தேவையான நடவடிக்கை இது. ஸோ சங்கத்தை வந்து கலைக்கிறாங்கன்னா நஷ்டத்தில் கலைக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும், ஒரு லாபகரமான முறையில் தான் கலைக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. கொடுக்க வேண்டிய மற்றும் கலைப்பதற்கான செலவினங்களை தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டப்படி வசூல் செய்தல். ஸோ கொடுக்க வேண்டியது மற்றும் கலைப்பதற்கான செலவு, அந்த அதிகாரி அவங்களுக்கு சம்பளம், மற்றபடி இந்த கொடுக்க வேண்டியது ஏதாச்சும் அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, கொடுப்பட வேண்டியதுன்னா அது வந்து தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டப்படி வசூல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முடிவு கட்டப்படும் கலைப்பு அதிகாரி பதிவாளருக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ராருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சங்க ஆவணங்களை பதிவாளர் உத்தரவுப்படி உரியவரிடத்து ஒப்படைக்க வேண்டும். ஸோ சங்கத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பதிவாளர் யாருக்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உரியவரிடத்து. கலைப்பு அதிகாரியின் நடவடிக்கைகள், இது வந்து விதி வந்து 114. ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது வந்து விதி 114. கலைப்பு அதிகாரியின் நடவடிக்கை 110 தமது நியமனம் பற்றி அறிவித்தல். ஸோ நம்ம என்னை வந்து இதுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லணும். ஒவ்வொரு உறுப்பினரும் சங்க சொத்திற்கு தமது பங்காக எவ்வளவு என்று தீர்மானித்த, ஒரு உறுப்பினருக்கும் சங்க சொத்திற்கு ஸோ எவ்வளோ அவங்களுடைய ஷேரு அப்படின்றத தீர்மானிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கலைப்பு முன்னேற்றம் பற்றிய அறிக்கையை பதிவாளருக்கு அனுப்புதல் என்று தீர்மானித்தல். ஸோ கலைக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அப்பப்போ அப்டேட் பண்ணணும், யாருக்கு, பதிவாளருக்கு. பணம் பெறுவதற்கு ரசீது வழங்க இன்னொரு நபருக்கு அதிகாரம் வழங்க, பணம் பெறுவதற்கு ரசீது வழங்க இன்னொரு நபருக்கு அதிகாரம் வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைக்கப்பட்ட சங்கத்தின் நிதிகளை அரசாங்க கருவூலத்தில் செலுத்துதல். ஸோ கலைக்கப்பட்ட சங்கத்தினுடைய நிதி இருந்தால் என்ன பண்ணணும், ட்ரெஷரியில் கொடுக்கணும், அல்லது நிதி உதவி வங்கி அல்லது கூட்டுறவு வங்கியில் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஷரியில் கொடுக்கலாம், அந்த சங்கத்துக்கு பணம் கொடுத்தா வங்கிக்கிட்ட கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயே நம்ம செலுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. கலைப்பு அதிகாரியின் ஊதியத்தை செலுத்துதல் வசூல் செய்தல்.
உறுப்பினருடைய கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. சங்கம் இறுதியாக கலைக்கப்பட்ட பிறகு சங்க பொதுக்கூட்டத்தை கூட்டி கலைப்பு நடவடிக்கை பற்றி சுருக்கம் தருதல். ஸோ லாஸ்ட்டாக வந்து உறுப்பினர்ஸ் எல்லாமே கூட்டு இந்த சங்கத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம், கலைச்சிருக்கோம், இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணணும், சுருக்கமாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட வேண்டிய தொகைக்கான சம்பந்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் அவருக்குரிய பணத்தை கொடுக்க இயலாவிடி நிதி உதவும் வங்கியில் முதலீடு செய்தல். ஸோ சப்போஸ் சங்கத்துலேருந்து யாராச்சும் கொடுக்கணும், அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது இருந்து அந்த மாதிரி யாராச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியல, அந்த பர்டிகுலர் பர்சனல் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், அவருக்கான பணத்தை நம்ம வந்து பேங்க்கில் எஃப்டி போட்டு வைக்கணும். எஃப்டி அதான் முதலீடு செய்யணும்னு சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கலைப்பு அதிகாரி மாற்றப்பட்டு வேறு ஒரு கலைப்பு அதிகாரியை பதிவாளர் நியமித்தான். ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க மாற்றுறாங்க அப்படின்னா இவரிடம் உள்ள சங்க சொத்துக்கள் அனைத்தையும் ஒப்படைத்தல். ஸோ இவர் புதுசாக ஒருத்தர் வரவர் வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறவர்கிட்டேருந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கணும், அதாவது அவங்களுடைய லயபிலிட்டிஸ் எல்லாமே வாங்கிக்கணும். முடிவு கட்டப்படும் சங்கத்தின் ரெக்கார்டுகளையும் தஸ்வாஜைகளையும் முடிவு கட்டிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமிழ்த்து விடலாம். அதோட ரெக்கார்ட்ஸு வேஜஸ்னால் இது ரிஜிஸ்டராக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதெல்லாமே என்ன பண்ணணும், 3 வருஷத்துக்கு அப்புறமும் 3 வருஷம் வரைக்குமே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அதை வந்து அழித்து விடலாம்னு சொல்லியிருக்காங்க. பதிவை ரத்து செய்தல் பிரிவு 140. ஸோ சங்கத்தினுடைய பதிவை ரத்து செய்கிறது வந்து 140. இது கொஞ்சம் முக்கியமானதான். ஏதாவது பதிவை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படின்னா 140. ஓகேங்களா. கலைக்கப்பட்ட சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே முடிக்கப்பட்ட பிறகு பதிவாளர் சங்கத்தின் பதிவை ரத்து செய்தனர். ஒரு சங்கத்தை இந்த மாதிரி ஒரு கலைப்பு அதிகாரி வராரு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது அப்புறம் கலைச்சிட்டாங்க அப்படின்னா பதிவாளர் என்ன பண்ணலாம், அதனுடைய பதிவை ரத்து செய்யலாம். இது சங்கம் நிதி உதவி வங்கிக்கு ஆகியவற்றுக்கு பதிவு அஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படணும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அதாவது அந்த சங்கத்துக்கு அதுக்கப்புறம் நிதி உதவி வங்கி பேங்க் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும், அஞ்சல் மூலயமா போஸ்ட் மூலயமா அவங்க தெரிவிக்கணும். வழக்குகளை சிவில் கோர்ட்டில் தொடர தடை பிரிவு 141. உரிமையியல் நீதிமன்றம் சங்கத்தின் கலைப்பு தொடர்பான அல்லது அதன் பதிவை நீக்கியது தொடர்பான எதையும் தனது அதிகார வரம்பிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உரிமையியல் நீதிமன்றம் சங்கத்தின் கலைப்பு தொடர்பான அல்லது அதன் பதிவை நீக்கியது தொடர்பான எதையும் தனது அதிகார வரம்பிற்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்குகளை சிவில் கோர்ட்டில் பண்ண முடியாது. கலைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்ட பின் பதிவாளரின் இசைவு பெறாமலும் அவர் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்படாமலும் சங்கம் செயல்கள் குறித்து கலைப்பாளர் அல்லது சங்கம் அல்லது உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு அல்லது சட்ட நடவடிக்கை தொடரக்கூடாது. கலைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்ட பின் பதிவாளரின் இசைவு பெறாமல் ஒரு அதிகாரியை ஒருத்தர் நியமிச்சிட்டாங்க, அவர் நியமித்ததுக்கப்புறம் பதிவாளர் இசைவுறம் பதிவாளர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், பெர்மிஷன் கேட்காம அவர் விதிக்கும் நிபந்தனை உட்படாமலும் சங்கம் செயல்கள் குறித்து கலைப்பாளர் அல்லது சங்கம் அல்லது உறுப்பினருக்கு எதிராக வழக்கோ அல்லது சட்ட நடவடிக்கை ஒரு அதிகாரி நம்ம நியமித்ததுக்கப்புறம் பதிவாளர் நம்ம வந்து ஒப்பீனியன், அதாவது நம்ம பெர்மிஷன் கேட்காம என்ன பண்ண முடியாது, சட்ட நடவடிக்கை எதுவுமே தொடர முடியாது. உறுப்பினர்களுக்கு எதிரான சங்கத்துக்கு எதிரானு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிவு 142 கீழ் கலைப்பு ஆணை நீக்கப்பட்டால் அல்லது திருப்பி பெறப்பட்டால் கலைப்பாளர் நீங்களாக சங்கம் மற்றும் அதன் உறுப்பினர்களை பொறுத்தவரை பிரிவு செயல்படாது. ஸோ வந்து 142 கீழே வந்து ஒரு கலைப்பு ஆணை கொடுத்தது அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களோ, நீக்கிட்டாங்களோ இல்லை வந்து திரும்பி நம்ம பெறப்பட்டால் வாபஸ் வாங்கிக்கிறாங்களோ என்ன பண்ணணும், கலைப்பாளர் நீங்களாக சங்கம் அல்லது உறுப்பினர் வந்து பொறுத்தவரை இப்போ அந்த பிரிவு வந்து செயல்படாது, அந்த விதி வந்து அந்த பிரிவு அந்த ஆக்ட் வந்து கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அது செயல்படாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிடையாதுன்னு மீன்ஸ் அது செயல்படாது. கலைக்கு ஆணையிட்ட சங்கத்தை புனர் நிர்மாணம் செய்தல் பிரிவு 142. பதிவாளர் கருதினால் கலைக்கு ஆணையிடப்பட்ட சங்கத்தை புனர் நிர்மாணம் செய்யலாம். இது இச்சங்கத்திற்கு விதிகளுக்கேற்ப ஒரு நிர்வாக குழுவிடம் சங்கம் முழுவதுமாக கலைக்கு ஆணையிடுவதற்காக முன்பே ஒப்படைக்கப்படலாம். ஸோ வந்து அதாவது மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து என்ன பண்ணணும், இதை சங்கத்தின் விதிகளுக்கு ஏற்ப ஒரு நிர்வாக குழுவிடம் சங்கம் முழுவதுமாக கலைக்கை ஆணையிடுவதற்கு முன்பே ஒப்படைக்கணும். ஓகேங்களா. அதாவது கலைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கு இன்னொரு வாட்டி வந்து புனர் நிர்மாணம் செய்யலாம், மறுபடியும் வந்து இது பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றது வந்து எப்போ சொல்லணும்னா முழுசாக கலைக்கிறது ஆணையிடுறதுக்கு முன்னாடியே சொல்லணும், ஒப்படைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கலைப்பு அதிகாரியை சங்கத்தின் நிர்வாக குழுவை சட்டப்படி அமைக்க உத்தரவு. ஸோ கலைப்பு அதிகாரியை என்ன பண்ணலாம், ஒரு நிர்வாக குழு வேணால் நீங்கள் சட்டப்படியாக அமைச்சிக்க உத்தரவு கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தது வந்து
சங்கம் கலைத்தல் அதிகாரி அவரோட நடவடிக்கை அதிகாரங்கள், அப்புறம் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, புனர் நிர்மாணம் பிரிவு 142. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட முடியல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.